பள்ளிக்கூடத்தில இருந்து கல்லூரி வரைய அண்ணா கல்லூரியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த துப்பு ஆட்களில் ஆட்சி கண்ட்ரோல் கண்ட்ரோல் வருது, நிறைய கோபம் வருது. பீகாரிலே முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார். ஆக இவ்வளவு மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க, நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம முதலமைச்சருக்கு மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கோ. ஏன்னா நாங்க தமிழ்நாடு இந்தியாவில் இல்லைங்கோ, ஜப்பான்ல இருக்குங்கோ. அப்படியா? ஏயா சின்ன புள்ள பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளை கூட தெரியும்யா, தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் அதே சட்டம் பொருந்தும், தமிழ்நாட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிடலாம். அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இது கூட தெரியாதா முதலமைச்சருக்கு? ஏன் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறவங்க அந்த 4-5 வியாபாரிகள் இருக்கிறாங்களே, நான் அவங்க அமைச்சர்கள் பேச மாட்டேன், வியாபாரிகள் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, நிர்வாகம் எல்லாம் பண்ணல. நீங்க ஒழுங்கா நிர்வாகம் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல நடத்த தேவையில்லையே, உங்க வேலையை நீங்க செஞ்சிருக்கணும். இல்ல ரேஷன் கடை அட்டை வேணும்னா நீங்க விண்ணப்பிக்கலாமா? இப்போ என்ன ஒரு 4 மாதத்துல கிழிக்க போறீங்களா? நீங்க 4 மாதத்துல வீட்டுக்கு போக போறீங்க, நீங்க முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பள்ளிக்கூடத்தில இருந்து கல்லூரி வரைய அண்ணா கல்லூரியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த துப்பு ஆட்களில் ஆட்சி சரி, கண்ட்ரோல் கண்ட்ரோல் என்ன பண்றது? வருது, நிறைய கோபம் வருது. அப்புறம் இதுவும் நம்ம பிள்ளைங்க போட்டு விட்டுடுவான். போட்டாங்களா? அதான். அதனால தமிழக மக்கள் புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. உங்க காலை தொட்டு நான் கும்பிடுறேன், நான் காலை தொட்டு நான் கேட்கிறேன், தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்குங்க. எது ஆட்சி, யாரு வேணும் யாரு வேண்டாம், அது முதல்ல புரிஞ்சுக்குங்க.